படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது வலது பக்கமா திரும்பித்தான் நாம எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிச்சா போதாதா? எந்திரிக்கிற நேரத்துல அலாரம் அடிச்சு அதை கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு ஓடிட்டே இருக்க தானே செய்வோம் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம் இல்லையா? பூமியில இருக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் மாதிரியே நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பை சுற்றியும் காந்த அலைகள் எப்பொழுதும் சுற்றிட்டே இருக்கும். உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் அதை திசையிலேயே நாமளும் எழுந்து பழகினோம்னா நமக்கு அந்த காந்த அலைகள் இறுகி உடம்பினுடைய ஆற்றல் அதிகப்படுமா? தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிறைய ஆச்சாரங்கள், நிறைய சடங்கு முறைகளை எல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு காரணமே தெரியாம நம்மள பல பேர் அதை பின்பற்றிட்டு இருப்போம். ஆனா சில பேர் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு இருப்போம். அவற்றை பற்றிய ஒரு நல்ல தெளிவான செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த வகையில நம்ம வீடுகளில் முதல்ல காலையில அதிகாலையில எழுந்திருக்கிற பொழுது எப்படி எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னா, படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது வலது பக்கமா திரும்பித்தான் நாம எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிச்சா போதாதா? எந்திரிக்கிற நேரத்துல அலாரம் அடிச்சு அதை கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு ஓடிட்டே இருக்க தானே செய்வோம் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம் இல்லையா? ஆனால் அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த நம்மளுடைய உடம்புல பூமியில இருக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் மாதிரியே நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பை சுற்றியும் காந்த அலைகள் எப்பொழுதும் சுற்றிட்டே இருக்கும். அது 2 விதமா இயங்குது. ஒன்று கால்ல இருந்து தலைக்கு, இன்னொன்று இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது நம்மளுடைய இடது கை பக்கத்துல இருந்து முன்பக்கமா பின்னாடி வலது பக்கமா மறுபடியும் முடியுது. அந்த மாதிரி தான் நம்முடைய உடம்புல மின்காந்த அலைகள் இருக்கு. சரி, இதுக்கும் நாம வலது பக்கமா எந்திரிக்கணுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைகளுடைய அதே சுற்றிலேயே நாம காலையில கண் விழிச்சு தூங்கி எழுந்தோம் அப்படின்னா அந்த மின்காந்த அலைகள் இன்னும் இறுகும். பாத்தீங்கன்னா, ஒரு தூண்ல ஒரு கயிறு சுற்றி இருக்கு அப்படின்னா அது சுற்றின பாதையிலேயே நம்ம இழுத்தோம்னா கயிறு இறுகும். அதுக்கு எதிர்ப்புறமா நம்ம அதை பிரிச்சோம்னா கயிறு தளர்ந்து போகும் இல்லையா? அது மாதிரி தான் உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் அதை திசையிலேயே நாமளும் எழுந்து பழகினோம்னா நமக்கு அந்த காந்த அலைகள் இறுகி உடம்பினுடைய ஆற்றல் அதிகப்படுமா? ஒருவேளை இடது பக்கமா எழுந்தோம்னா அந்த ஆற்றல் தளர்ந்து உடம்பு சோர்வாக காலையிலேயே உணரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இது மாதிரி தூங்கி எழுந்திருக்கிற பொழுது வலது புறமா எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க.